கெட்டி மேடம். எப்படியோ ரெண்டு பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ரஜினி மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை தான் எங்க பலம். அதுதான் உங்க பலவீனம்னு சொன்னேன். இப்ப என்ன சொல்றீங்க? எப்படி உங்க விரல வச்சே உங்க கண்ணை குத்தணும்னு பாத்தீங்களா? ரஜினிக்கும் பார்த்திபனுக்கும் கல்யாணம் நடக்கும்னு நான் போட்ட சவால்ல ஜெயிச்சிட்டேன். ஏன்னா உங்களை விட எங்க அக்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பார்த்திபா, என்ன காரியம் பண்ணிட்ட? சாரிம்மா, என்னையும் ஏமாத்திட்டு ராகவியும் ஏமாத்திட்டு என்னால வாழ முடியாது.
ரஜினி தான் என் ஏஞ்சல். அவங்க தான் என் வாழ்க்கை. வாயை மூடுறா. நம்பிக்கை துரோகி. 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு சபையில பேச அசிங்கமா இல்ல உனக்கு? அக்கா, அனிதா, சத்தியமா எனக்கு தெரியாது அனிதா. ப்ளீஸ் என்ன நம்பு. என் பேரு கூட சொல்லாத. இந்த ஃப்ராட் கூட சேர்ந்து நீ ஃப்ராட் தனம் பண்ணிட்டு சாரியா சாரி. சீ போடி. அனிதா பேசாதீங்கம்மா. யாரும் பேசாதீங்க சொல்லிட்டேன். ஏய், உன்னை பத்தி ஒவ்வொருத்தரும் என்கிட்ட சொன்னதெல்லாம் நம்பாம உன்னை நம்பனண்டி. பொண்ணு பார்க்க போனதுல இருந்து ஒவ்வொன்னுத்துக்கும் உன்னதானே கூட்டிட்டு போனேன். இப்படி பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? போதுமா ரஜினி? இவ்வளவு அசிங்கப்படுறதுக்கு தான் ஓடி ஓடி எல்லாம் செஞ்சியா? வேண்டாம் வேண்டான்னு சொன்னதே கேட்டியாடி? பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. உள்ள வந்து பார்த்தா தானே தெரியும் இந்த களவாணி தரத்துல யாரெல்லாம் இருக்கீங்கன்னு. எங்களுக்கும் தெரியும் அனிதா, ரொம்ப பேசாத. என்ன தெரியும்? என்ன தெரியும் உங்களுக்கு? அக்கா. ஏய், கொஞ்சம் பொறுமையா பேச அனிதா. பொறுமையா பேசணுமா? பொறுமையா பேசுற மாதிரி அவங்க எல்லாம் நடந்திருக்காங்க. ஏய் அனிதா, பொண்ணு பார்க்க புடவை எடுக்க அவளா வரேன்னு சொன்னா நீ தானே கூட்டிட்டு போன? ஆமா, நான் தான் கூட்டிட்டு போனேன். இவ மேல நம்பிக்கை வச்சு கூட்டிட்டு போனேன். நீ அவ ஃப்ரெண்டு தானே? பார்த்திபனை பிடிச்சிருக்குன்னு சொன்னவ உனக்காக தானே விட்டு கொடுத்தா. அப்போ நீயும் அப்படியே விட்டுருக்கணும்ல. சும்மா தூண்டி தூண்டி விட்டுட்டு இப்ப அவளை எதுக்கு நீ குத்தம் சொல்ற? அம்மா பேசாத. நீ பேசாம இரு ரஜினி. எனக்காக நீ பேசிருக்கியான்னு கேட்டேல்ல, இப்ப நான் பேசுறேன். ஏன் வேண்டாங்கிற என்ன? அன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க கூப்பிடும் போது இவ வாய் அடைச்சிருந்தா இன்னைக்கு இந்த கேவலம் வந்திருக்குமாடி? இப்ப கூட நீ கீழே தானே நின்ன. இவ தானே ஏதோ உன்னை சொல்லி உன்னை மனமேடை அனுப்பிச்சா. இவ தான் நம்மள கேவலப்படுத்தணும்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. என்ன ரஜினி, உங்க அம்மாவை பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா? நீங்க முதல்ல எங்க அம்மாக்கு பதில் சொல்லுங்க அனிதாக்கா. நானும் உங்ககிட்ட சொல்லிட்டே தானே இருந்தேன், கேட்டீங்களா? நீ என்னெல்லாம் சொன்னேன்னு நான் சொல்லவா? நீங்க மிரட்டினா ஐயோ என் ஃப்ரெண்டுன்னு விட்டுட்டு போக நான் ஒன்னும் ரஜினி அக்கா இல்ல. வேண்டான்னு ஒதுங்கி போனவளை இழுத்து இழுத்து கூட வச்சுக்கிட்டு எல்லா பிரச்சனையும் பண்ணது நீங்க. பாத்தியாடா, நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சதுக்கு எனக்கு இது தேவைதான்டா. அனிதா, எங்க குடும்பம் சுயநலமான குடும்பம், ரஜினியை விட்டு கொடுத்துருவோம் தானே எப்பவுமே பேசுவ. இப்ப நாங்க பேசுறது உனக்கு கஷ்டமா இருக்கா? தயவு செஞ்சு எல்லாம் நிறுத்துறீங்களா ப்ளீஸ்? உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவ என் ஃப்ரெண்டு. நீ நிறுத்து ரஜினி. இன்னொரு தடவை என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்ன அவ்வளவுதான். என் மூஞ்சிலேயே முழிக்காத சொல்லிட்டேன். அனிதா, அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதடி. அனிதா, ஏன் பாரு. அக்கா, ரஜினி மேல எந்த தப்பும் ஏய், போயிடு பேசாம. நீ அவ்வளவு நடிக்கிற நடிப்பை பார்த்து ஏமாந்து போற லூசு நினைச்சியா? அனிதா, நம்ம பார்த்திபன் பண்ண தப்புக்கு அவங்க மேல ஏன் கோவப்படுற? விடு, அடுத்து என்ன நடக்கணுமோ அதை பாரு. நான் என்னப்பா பண்ணணும்? இதுக்கப்புறம் எல்லாத்தையும் உங்க பையனையே பாத்துக்க சொல்லுங்க. எனக்கும் இவங்களுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. அனிதா, அனிதா போகாத அனிதா. ரஜினி, அனிதா, இருடி. எல்லாம் இவனால. அக்கா விடு என்ன. எப்படி இருந்தாலும் பார்த்திபன் நம்ம வீட்டு மாப்பிள்ள. அம்மா, அவங்க அடிச்சா கூட பரவாயில்ல, விடுங்க. நான் செஞ்சது தப்புதான். ஆனா ரஜினி இல்லாம வேற ஒரு பொய்யான வாழ்க்கைய என்னால வாழ முடியாது.
ரஜினி, கிட்ட வராத. என் பேரு கூட நீ சொல்லாத. என்ன நீ ஏமாத்திட்டல்ல? உன்னை நான் நம்பின பார்த்திபா, நம்பின. ரஜினி, என்ன கொஞ்சம் பேச விடு. என்னடா பேச போற? என்ன பேச போற? நீ பேசுறத நான் ஏன் கேட்கணும்? ஓ, இந்த தாலி கட்டிட்டோங்கிற உரிமையில அப்படிலாம் பேசுறியா? இல்ல. இது இருந்தா தானே நீ பேசுவ. இது இல்லன்னா நீ பேச மாட்டல்ல. ரஜினி, 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 இங்க பாருங்க, இவ்வளவு நேரம் எல்லாரும் பேசுனீங்க, நான் அமைதியா இருந்தேன். அவங்க பக்கத்து நியாயம் இருக்கும், கோபம் இருக்கும், வலி இருக்கும், பேசட்டும்னு விட்டுட்டேன். ஆனா இது தப்பு ரஜினி. அப்போ அவன் தாலி கட்டினது சரியா? தாலி கட்ட போற கடைசி நிமிஷம் வரைக்கும் அவன் உனக்கு டைம் கொடுத்தானே ரஜினி, நீ அத மதிக்கல. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அவன் தாலி கட்டினது சரிதான். அது எப்படி சரி? என் பொண்ணுதான் அவனை வேண்டான்னு சொல்லிட்டால, அதுக்கப்புறம் இவன் பேசாம ஒதுங்கி போக வேண்டியதானே? என்னம்மா நீங்க? இவ உங்க எல்லாருக்காகவும் தான் இவனை வேண்டான்னு சொன்னான். ஆனா அவ மனசார அத சொல்லல. அவங்களால அதை மனசார சொல்லவும் முடியாது. சரி, ஓ நியாயப்படி அவன் தாலி கட்டினது தப்புன்னே இருந்தாலும் அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு தோணுதோ அத கொடு. ஆனா தாலி உன் கழுத்துல தான் இருக்கணும். கொடுப்பேன், நிச்சயமா தண்டனை கொடுப்பேன். இந்த தாலி என் கழுத்துல தான் இருக்கும். ஆனா இவன் என் கூட வாழ முடியாது. நான் இவன் கூட வாழ மாட்டேன். சத்தியமா இவன் கூட வாழ மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் தப்பான ஒருத்தனை நேசிச்சதுக்கு தண்டனையாதான் இந்த தாலி என் கழுத்துல இருக்கும். ரஜினி, நான் நேசிச்ச பார்த்திபன் செத்து போயிட்டான். பார்த்திபன், நீ செஞ்சது சில பேரோட இடத்துல இருந்து பார்க்கும்போது சரி, ஆனா சில பேரோட இடத்துல இருந்து பார்க்கும்போது தப்புன்னு தோணும். ஆனா நீ ஓ மனசுக்கு நியாயம்னு பட்டத செஞ்சிட்ட. அதனால உனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் வேண்டாம். என் மனசை பொறுத்தவரை ரஜினிக்கு நான் செஞ்சது சரிதான். ஆனா ராகவிய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். வேணாம் பார்த்திபன், வேண்டாம், இப்ப வேண்டாம். அவளை நான் பாத்துக்கிறேன், நான் பேசி புரிய வைக்கிறேன். நீ இப்ப பார்க்க வேண்டியது ரஜினியை தான். போ, அவகிட்ட போய் பேசு. ரொம்ப நன்றிங்க. நீ போ, போப்பா.
ரஜினி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? பத்மாமா, பாத்தீங்களா பத்மாமா, இந்த பார்த்திபன் என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்களா? என் கழுத்துல. ரஜினி, நீ முதல்ல அழறத நிப்பாட்டு. நீ வருத்தப்படுற மாதிரி எதுவுமே நடக்கல. என்ன சொல்றீங்கம்மா? இது வருத்தப்படுற மாதிரி விஷயம் இல்லையா? நான் அவனை எவ்வளவு நம்பினேன். இது துரோகம் இல்லையா பத்மாமா? அவ மனசுல நீ இருக்கிறது உண்மைதானே ரஜினி? அது எல்லாருக்குமே தெரியுமே. அப்புறம் எப்படி இது துரோகமாகும்? அவன் ராகவிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சான். அமைதியா தான் இருந்தான். அது மட்டும் இல்ல, நான் அனிதாவுக்கு வாக்கு கொடுத்தேன். ராகவிக்கு சத்தியம் பண்ணியும் கொடுத்தேன். ஆனா இல்ல ரஜினி, ராகவிய கல்யாணம் பண்ணியே ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு எல்லாரும் பார்த்திபனை கொண்டு போய் நிக்க வச்சிட்டீங்க. பத்மாமா, ஆனா அவன் அமைதியா இருக்கல. கடைசி நிமிஷம் வரைக்கும் அவன் உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தான். ஆனா நானும் கடைசி வரைக்கும் வேண்டாம் தானே சொல்லிட்டு இருந்தேன். சரின்னு எப்பவுமே சொல்லலையே. அனிதாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் தான் எனக்கு முக்கியம்னு நான் சொன்னேனே பத்மாமா. உன் மனசை விட்டு அவன் போகவே இல்லையே. அப்புறம் அந்த சத்தியத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கு சொல்லு? நீங்களும் ஏன் அவன மாதிரியே பேசுறீங்க? சரி, என் மனசுல அவன் இருந்ததாவே இருக்கட்டும். அதுக்காக அவனை வேண்டான்னு சொல்ல எனக்கு உரிமை இல்லையா? அவன் கல்யாணம் பண்ணிக்கதான் உன்னை விரும்பினான். உனக்கும் அவனை கல்யாணம் பண்ணிக்க எல்லா உரிமையும் தகுதியும் இருக்கும்போது நீ எதுக்கு அதை வேண்டான்னு சொல்லணும்? எனக்கு அனிதாவோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். அவ அப்படி நினைக்கலையே. ரஜினி, எப்பவுமே நீ மட்டும்தான் எல்லாரும் முக்கியம்னு நினைக்கிற. ஆனா அவங்க யாரும் அப்படி நினைச்சு கூட பாக்கல. ஆனா நீ முக்கியம்னு நினைக்கிறது பார்த்திபன் மட்டும்தான். நீ அவனையே தூக்கி போட பார்த்தல. நான் முக்கியம்னு அவன் நினைக்கல. நினைச்சிருந்தா என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்திருப்பான். இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டான். அப்படி இல்லம்மா. இல்லம்மா, எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? அனிதா பேசின எல்லாத்தையும் கேட்டீங்கல்ல? நானும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டா. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? அவ உன் ஃப்ரெண்டு தானே. நீயும் அவன் கூட சேர்ந்து பண்ணிருக்கன்னு நினைச்சா அது ஃப்ரெண்ட்ஷிப்கே அர்த்தம் இல்ல. அக்கா, நான் பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. எல்லா பிரச்சனையுமே அனிதா அக்காவால தான். உங்களுக்கு பார்த்திபன் மாமாவை பிடிச்சிருக்கு. பார்த்திபன் மாமாக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிருந்தே அவங்க ஏன் சத்தியம் வாங்கினாங்க? எல்லாரும் இதைத்தான் கேக்குறோம். இதுக்கு உன்கிட்ட பதில் இல்லையே ரஜினி. நான் என் குடும்பத்தை விட்டுட்டு பார்த்திபன் கூட போய் வாழ்றதா இருந்தா உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு அவளே சொன்னாமா. அத முடிவு பண்ண வேண்டியது நீயும் பார்த்திபனும் தான். அதுல அவளுக்கு என்ன பிரச்சனை? என் கூட பிறந்தவங்களோட வாழ்க்கைய பத்தி நான் கவலைப்படுற மாதிரி தானே அவளும் கவலைப்படுவா. அப்ப தப்பெல்லாம் உன் மேலதானே நீயே சொல்ற. அனிதா, பார்த்திப, அவங்க அம்மா அப்பா எல்லாருக்குமே சம்மதம் தான். நீ உன் குடும்பத்துக்காக கல்யாணம் வேண்டான்னு சொல்லிருக்க. மாமா ப்ளீஸ். உன் மனசுல காதல் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்திபன் மாதிரி ஒரு பையனை நீ விட்டு கொடுத்துட்டு போகணும்னு நினைச்சது உன் தப்பு. விட்டு கொடுத்தே ஆகணும்னு நீ பிடிவாதம் பிடிச்சதும் தப்பு. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாருக்கும் பிரச்சனை தான். நாங்க பிரிஞ்சுட்டா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. நீ சந்தோஷமா இருப்பியா ரஜினி?